இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே ஆண்டவரே, இறையரசின் அங்கத்தினர்களாக வாழ தேவையான அருளை நாள்தோறும் கொடுத்து கொண்டிருப்பவரே, நாங்கள் உம்மை அன்பு செய்யவும், உம்மை அன்பு செய்வது போல எங்களோடு வாழ்கின்ற எல்லோரையும் அன்பு செய்யவும், இறையரசின் மதிப்பீடுகளான அமைதி, மகிழ்ச்சி, பொறுமை, கனிவு இவற்றை நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு நீர் கொடுக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி கூறுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம் வாழ்க்கையின் வழியாக நாங்கள் எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை நீர் வெளிப்படுத்தி இருக்கின்றீர். உம்முடைய வாழ்க்கைக்காக, உம்முடைய வார்த்தைக்காக, இந்த திவ்ய நற்கருணையில் உமது உடனிருப்பிற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், மோசே இறைவனோடு பேசிய பின்பு அவர் வெளியில் வரும்பொழுது மோசேவின் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருந்ததை கண்டு அவரை அணுக மக்கள் அஞ்சினார்கள் என்று கூறுகிறது. மோசே இறைவனோடு நல்ல உறவை வைத்திருந்தார். இறைவன் அவரிடத்திலே எல்லாம் சொல்லிக் கொடுத்து இஸ்ரவேல் மக்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை மோசே வழியாக ஆண்டவர் அவர்களுக்கு கூறி அவர்களை வாக்களித்த நாட்டிற்கு கொண்டு சென்றார். நாமும் இறை வார்த்தையை கேட்போம், இறைவனோடு ஒன்றித்து வாழ்வோம். அப்போது இறைவன் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து வழிநடத்துவார். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் எவ்வாறு இறையரசில் அங்கத்தினர்களாக வாழ வேண்டும் என்றும், நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான குறிக்கோள் இறையரசில் வாழ்வது என்றும், விண்ணரசிற்கு செல்வது என்றும் இயேசு தெளிவுபடுத்துகின்றார். 2 உவமைகளை கூறுகின்றார். புதையலை கண்டவன் தனக்கு உள்ளதையெல்லாம் விற்றுவிட்டு மகிழ்ச்சியுடன் புதையில் இருக்கின்ற இடத்தை வாங்குவான் என்றும், விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டெடுப்பவர் தன் வாழ்க்கையில் தமக்கு உள்ளதை எல்லாம் விற்றுவிட்டு அந்த விலை உயர்ந்த முத்தை வாங்கிக் கொள்வார் என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். இதன் வழியாக இயேசு கிறிஸ்து நமக்கு உணர்த்துகின்ற மாபெரும் உண்மை என்னவென்றால், வாழ்க்கையிலே நாம் தேட வேண்டியது இறையரசு. வாழ்க்கையிலே நமக்கு முக்கியமானது இறையரசு. அந்த இறையரசின் மதிப்பீடுகளை நாம் பின்பற்றி வாழும் பொழுது நாம் விண்ணகத்தில் இறைவனோடு வாழ்கின்ற ஆசீர்வாதத்தை பெறுகிறோம் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். நல் வாழ்க்கை வாழ்வோம், ஆண்டவரின் ஆசீரை பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.